இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய பேர் கையில வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான போஸ்டர் இது. இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஜோ பைடனை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் வைத்த ஒரு விமர்சனம் என்னன்னா, நீங்கள் மிக மோசமான பலஸ்தீன்காரனை போல் இருக்கிறீர்கள், காசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், இதை பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிறதை கேட்க முனைந்தாலும் அவர்களுடைய கேள்விகளை கண்டும் காணாமல் இரண்டு பேரும் கடந்து சென்றார்கள். மீண்டும் மூன்றாம் கட்டமாக காசாவுக்குள் தரைப்படையை ஆயிரக்கணக்கிலே உள்ளே அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். தெற்கு காசாவில் ஒருபுறம் சண்டை நடத்தி கொண்டிருக்கும் போது நார்த் காசாவிலே ஹமாஸ் பாரிய அளவில் வேரூன்றி விட்டது. எந்த பகுதிகளையுமே இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கவில்லை, வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாது. அல் ஜசீராவே எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக இதை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இப்படி ஒரே நேரத்தில் ஒரு சுற்றுவட்டமாக வலைத்தெடுத்து நடத்திய ஒரு தாக்குதல் இல்லை என்கிற அளவுக்கு பாரிய தாக்குதலாக அது நடந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 266வது நாளிலே என்ன நடக்கிறது காசாவிலே என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளுடைய செய்திகளை பொறுத்தவரையில் ஒருபுறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருந்தாலும், மறுபுறம் இன்றைக்கு மூன்றாம் கட்டமாக காசாவை அழிப்பதற்கு மீண்டும் தரைப்படைகளை நார்த் காசாவிலிருந்து உள்ளே அனுப்பி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற பயங்கரமான கவலைக்குரிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரத்தில் பார்த்தா கூட அல் ஜசீராவினுடைய லைவ்ல நீங்க பார்க்க முடியும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை. அங்கே என்ன நடக்கிறது என்கிற விரிவான செய்திகளை பின்னால் பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலும் காசாவுக்குள்ளும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற ஆரம்ப செய்திகளை நாம் பார்த்துவிட இருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விவாதம் அமெரிக்காவிலே ஜார்ஜியா மாநிலத்தில் அட்லாண்டாவில் நடைபெற்றது. அதாவது எதிர்வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த அதிபர் தேர்தலிலே ஒருபுறம் தற்போது இருக்கிற ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிட இருக்கிற அதே நேரத்தில் மறுபுறமாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட இருக்கிறார். முதல்ல டொனால்ட் ட்ரம்ப்னா யாருங்கிறதுல நமக்கு தெரியும். இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இந்த யுத்தத்தில் அமெரிக்கா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஸ்டாண்டும் நமக்கு தெரியும். இந்த இரண்டு பேருடைய ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட் இருந்தாலும் மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப்னா நமக்கு யார் என்பது உலகத்திற்கே தெரியும். அதாவது நம்ம அடிக்கடி இந்த நார்த் கொரியாவை பற்றின செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீங்க. வடகொரியாவினுடைய ஜனாதிபதி எப்படிப்பட்டவர்ங்கிறத ஊடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா அது சரியா பிழையாங்கிறது அனலைஸ் பண்றது ரொம்ப கடினம். ஏன்னா வடகொரியாவினுடைய செய்திகள் வெளியே வருவது ரொம்ப ரேர். இருந்தாலும் வடகொரிய ஜனாதிபதி என்பவர் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு எதிரானவர் என்று ஆகிவிட்டால் அவர்களை மிக கொடூரமாக அழிப்பார் என்கிற செய்திகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. இந்த லிஸ்டில் இவருக்கு சரிசமனாக ஒருவரை நிறுத்த முடியும்னா அவர் யாரா இருப்பான்னு கேட்டா இந்த டொனால்ட் ட்ரம்பாக தான் இருக்க முடியும். டொனால்ட் ட்ரம்பால அந்த மாதிரி அவர் கொடுக்கிற மாதிரி தண்டனைகளை கொடுக்க முடியலன்னாலும், அந்த மாதிரி காரியங்களை செய்யலன்னு சொன்னாலும், டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறவர் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து அடுத்த கணம் செய்யக்கூடிய ஒரு கேஸ் இல்லை. தற்போது தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்த தேர்தல் தொடர்பான முதலாவது விவாதம் தான் ஜார்ஜியா மாநிலத்தினுடைய அட்லாண்டாவில் நடைபெற்றது. விவாதம் நடைபெறுவதற்கு அந்த அரங்கத்திற்கு வெளியிலே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய பேர் கையில வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான போஸ்டர் இது. இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இருக்கிறார், ஜோ பைடன் எப்படி இருக்கிறார்ங்கிறது தெரியும். டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி நோ ஃபாசிஸ்ட் ட்ரம்ப் என்ற வார்த்தையும், ஜோ பைடனுக்கு முன்பதாக நோ ஜினசைட் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்பட்ட இந்த பதாகைகளை தான் நிறைய பேர் கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னா ரெண்டு பேருமே இவன் நம்பர் 1 இனவாதி என்று சொன்னா இவர் நம்பர் 1 இனப்படுகொலையாளி என்பதை அந்த மக்கள் காட்டி இருக்கிறார்கள். ஏன்னா இப்பொழுது காசாவில் நடக்கிற அனைத்துக்கும் பின்னணியாக இவர் இருக்கிறார் என்பதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்துக்
வைத்துக் கொண்டுதான் இந்த விவாதமும் நடைபெற்றது. இந்த விவாதம் CNN தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா அதை எடுத்து அவர்களும் ரீடெலிகாஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த விவாதத்தில் மிக முக்கியமான கருப்பொருளாக மாற்ற முயற்சிக்கப்பட்ட விவகாரம் பாலஸ்தீன விவகாரம். என்னன்னு தெரியல. இந்த விவாதத்தை கவனிக்கும் போது ஒரு விஷயம் நம்ம உணர முடிந்தது. இந்த ரெண்டு பேருமே பாலஸ்தீனத்தை வைத்துத்தான் தங்களுடைய கருத்தாடல்களை அதிகமாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு கட்டத்தில் ஜோ பைடனை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் வைத்த ஒரு விமர்சனம் என்னன்னா, நீங்கள் மிக மோசமான பலஸ்தீன்காரனை போல் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே மிக கேவலமாக இவரை பற்றி பேசப்படுகிற ஒரு செய்தியாக அது மாறி இருக்கிறது. பாலஸ்தீன மக்களை தீயவர்களாக கெட்டவர்களாக இவர் சித்தரித்துக் கொண்டு வந்தார். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜோ பைடனை பொறுத்தவரையில் அவர் ஹமாஸை மிக மோசமாக காண்பித்து தன்னுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார். இரண்டு தரப்பிலும் இப்படியான வாத பிரதிவாதங்கள் நடக்கிற நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான பல கேள்விகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதிலளிக்காமல் தவிர்ந்து கொண்ட காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிந்தது. இந்த நேரத்தில் தான் ஜோ பைடன் சொன்ன மிகப்பெரிய பொய் என்னன்னு சொன்னா, நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், ஹமாஸை தவிர மற்ற அத்தனை பேரும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இந்த செய்தி பொய்யான செய்திங்கிறது அனைத்து பார்வையாளர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஏன் தெரிஞ்சிருக்கும் என்று கேட்டால், அமெரிக்கா கொண்டு வந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை முதன்மையாக ஆதரித்ததே ஹமாஸ் தான். நாங்கள் ரெடின்ட்டாங்க, என்ன பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் வேணும்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தலையை தடவி ஒரு 6 வீக்குக்கு சீஸ்ஃபயரை கொண்டு வந்துடலாம்னு நினைச்சாரு. அது சாத்தியப்படலை. எனவே பச்சையான ஒரு பொய்யை இந்த விவாதத்தில் அவர் சொன்னார். அது பொய் தான் என்பதை இன்றைக்கு அல் ஜசீராவும் கோடிட்டு காட்டி இருக்கிறது. இந்த சம்பவம் இன்றைய விவாதத்திலே மிக காரசாரமாக எடுபட்டாலும் அல் ஜசீராவினுடைய ஒரு குறிப்பு பிரகாரம் இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த விவாதத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்த நடுவர்கள் இருவரும் பல நேரங்களில் காசாவில் அநியாயம் நடக்கிறது, காசாவில் ஜினோசைட் நடக்கிறது, காசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், இதை பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிறதை கேட்க முனைந்தாலும் அவர்களுடைய கேள்விகளை கண்டும் காணாமல் இரண்டு பேரும் கடந்து சென்றார்கள் என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அமெரிக்க தேர்தலுடைய விளையாட்டு களமாக காசா மாறி இருக்கிறது என்றால் அதை நம்மளால் ஜீரணிக்க முடியுதா? அந்த மக்களை கொல்வதை அரசியல் பிரச்சாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவரை பொறுத்தவரை இன்னைக்கு முழுக்க முழுக்க காசாவுக்கு எதிராக, பாலஸ்தீனர்களுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே பேசினார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இஸ்ரேலை ஆதரிச்சோம் என்று சொன்னா இனவாத ரீதியிலான எல்லா வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஹமாஸை எதிர்த்து பாலஸ்தீனத்துக்கு லைட்டா சப்போர்ட் ஆகிற மாதிரி சப்போர்ட் ஆகி இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கொடுத்தோம்னா இந்த பக்கம் முஸ்லீம்கள், அமெரிக்க முஸ்லீம்கள், அமெரிக்க பாலஸ்தீன ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் கிடைக்கும். அந்த பக்கமாக இஸ்ரேலுடைய ஆதரவு, அவர்கள் சார்ந்தவர்களுடைய யூதர்களுடைய வாக்குகளும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அமெரிக்காவினுடைய தேர்தலில் என்பது மிக முக்கியமான அம்சமாக தற்போது மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கும் போதுதான் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கான பங்கர் பஸ்டர் பாம்களை நாங்கள் மீண்டும் அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவில் இருந்து. ஏற்கனவே இந்த பங்கர் பஸ்டர் பாம்புகள், பங்கர்களை அழிக்கிறோம்ங்கிற பெயரில் ஒரு பாம் கிட்டத்தட்ட 1500 தொடக்கம் 2000 பவுண்டுகள் பாரம் இருக்கக்கூடிய குண்டுகள், அது அத்தனையும் வெடிமருந்துகள். அப்படியான வெடிமருந்துகள் எல்லாம் அங்கே பயன்படுத்தப்பட்டால் அங்கே அந்த நாட்டை இனி ஜென்மத்துக்கு எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அழிவுகள் வந்து சேரும். அதற்கு அனுமதி கொடுக்க இருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா தேர்தல் பிரச்சார களமாக தற்போது எல்லாமே மாறிவிட்டதால் அவர்கள் எப்படியாவது யாரை
வென்றெடுத்தாவது ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமெரிக்க தேர்தல் களத்தினுடைய சுருக்கமான விவகாரமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இன்றைய முக்கியமான செய்திகள் என்ன என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்குள்ள மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தைர் அல் பலா, சுஜாஇயா, ரஃபா ஆகிய பகுதிகளில் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் மீண்டும் மூன்றாம் கட்டமாக காசாவுக்குள் தரைப்படையை ஆயிரக்கணக்கிலே உள்ளே அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். எந்த அளவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் 4 பக்கங்களில் இருந்தும் எங்களை அழிப்பதற்காக உள்ளே இராணுவம் நுழைந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் அழுது கொண்டு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் பேசுகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எங்கே என்ன நடக்கிறது என்கிற விவகாரங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் காசா ஸ்ட்ரிப். நமக்கெல்லாம் தெரியும் இந்த பகுதி தான் காசாவினுடைய பகுதி. இந்த காசா ஸ்ட்ரிப்ல இந்த ஏரியா தான் சுஜாஇயா, நார்த் காசாவினுடைய சுஜாஇயா பகுதி. அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துவிடும். இன்றைக்கு இங்குதான் பாரிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், 4 புறங்களாகவும் உள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நுழைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரோடுங்கிறது. இந்த ரோடு தான் இது முக்கியமான ஒரு வீதியாக இருக்கிறது. காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கும் போது இந்த ரோடு வழியாகத்தான் உள்ளே நுழைந்தார்கள். குறிப்பாக இந்த இடத்துல தான் பாரிய சண்டையே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த வழியாக உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த இடத்தில் தான் மிகப்பெரிய தாக்குதலை தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். சுஜாஇயா பகுதியாக இருக்கிறது இந்த இடம் காசாவில். இந்த இடத்தை சுற்றி இன்றைய பெரிய நிறைய மக்கள் கூட்டம் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா கிட்டத்தட்ட 8 தடவைகள் 8 மாதங்களுக்குள்ள 8 தடவைகள் அந்த மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருந்து அங்க நார்த்ல இருந்து சவுத்ல இருந்து ரஃபாவில் இருந்து கான் யூனுஸ்ல இருந்து தைர் அல் பலாவில் இருந்து திரும்ப கான் யூனுஸ்ல இருந்து சுஜாஇயா என்று தொடர்ச்சியாக அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அலைக்கழிக்கப்பட்ட நிலையில தற்போது சுஜாஇயாவில் குடியேறி இருக்கிறார்கள். இந்த சுஜாஇயாவில் இருக்கக்கூடிய இந்த இடம் சவுதி சுற்றுவட்டம் என்று சொல்வார்கள். அதாவது அல் ரியாத் என்று இந்த இடத்துக்கு சொல்லுவார்கள். இந்த அல் ரியாத் பகுதிகளில் 3 பாதைகள் உள்ளே வருவதை நீங்கள் கவனிக்க முடியும். இப்படி ஒரு ரோடு வரும், இப்படி வரும், இந்த பக்கமாக ஒரு ரோடு வரும். இந்த இடம் ஒரு ரவுண்ட் போர்டாக இருக்கிறது. இந்த இடத்துல 3 பகுதிகளாகவும் இஸ்ரேலிய டேங்குகள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்க நார்த் காசாவை முடிச்சிட்டு சவுத்துக்கு போயிருந்தோம், தெற்குக்கு போயிருந்தோம். தெற்கு காசாவுக்கு போனதோட தெற்கு காசாவில் ஒரு புறம் சண்டை நடத்தி கொண்டிருக்கும் போது நார்த் காசாவிலே ஹமாஸ் பாரிய அளவில் வேறு ஊன்றி விட்டது. பொதுவாக நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, இவங்க ஹமாஸ் பேரை சொல்லி பொதுமக்களை கொல்றாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஹமாஸை அழிக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். எப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது ஹமாஸை இல்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி மீண்டும் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லி தற்போது சுஜாஇயாவிலே என்ன செய்கிறாங்கன்னா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று ஈவினிங் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் 17க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். இந்த வீடியோவை நீங்கள்லாம் பார்க்குற நேரத்தில் அல்லது காலையில் பார்க்குற நேரத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விவகாரம். வல்ல ரஹ்மான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு முணுகல் சத்தம் கூட இல்லாமல் அரபு நாடுகள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். ஒரு புறம் சவுதி அரேபியா, மறுபுறம் துருக்கி, இன்னொரு புறம் எகிப்து, அரபு தேசங்களும் இஸ்லாமிய நாடுகளும் ஆயுத பலம் கொண்ட நாடுகளும் கூத்தாட்டங்களும் கோமாளித்தனங்களும் அவர்களுடைய ரசனைகளோடும் காலம் கழிக்கிறதே தவிர இந்த அப்பாவிகளை மீட்டெடுப்பதற்கு, இந்த அப்பாவிகளுக்கான ஆதரவு வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. என்னன்னா அதுக்கு சொல்லுவாங்க, இந்த
இந்த வாட்டி ஹஜ்ஜி நடந்ததில்ல, ஹஜ்ஜில் 5000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய சகோதரர்கள் இதை 2 விதமாக புரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, பாலஸ்தீனத்தில் இருந்தவங்களுக்கு ஹஜ்ஜிக்கு கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லி புரிஞ்சிருக்கிறிய, அது பிழை. 2வது விதமாக புரிந்தது தான் சரியானது. என்னன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு அனுமதினா அவங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே இப்போ இல்லை, அவுட் ஆஃப் பாலஸ்தீனம். ஆனால் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். என்னமோ காசாவுக்குள்ளே இருந்தவனை பிடிச்சிக்கிட்டு போய் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அனுமதி அப்படின்னு கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜி செய்ய வச்ச மாதிரி பல சகோதரர்கள் பேசக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியும். அப்படி ஒன்றும் செய்யவும் இல்லை, அப்படி செய்கிற தேவை சவுதி அரேபியாவுக்கு இல்லவும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஹஜ்ஜிக்கு கூட்டு வர தேவையில்லை, அவனை உசிரோட மீட்டெடுத்துட்டு வந்துடலாம். அதை அவர்கள் செய்யவில்லை. எனவே இந்த மாதிரியான செய்திகளை வைத்து அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை நமக்கெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு சவுதியோட கோபம், மற்றவங்களோட ஆதரவு என்கிற நிலைப்பாடெல்லாம் இல்லை. பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிற அத்தனை பேரையும் ஆதரிப்போம். பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க தவறுகிற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். இவ்வளவு தைரல் பலாவில் இன்றைக்கு தாக்குதல் நடைபெறுகிறது. சுஜாயியாவில் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். யாருமே எந்த விதமான வார்த்தைகளையும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள். சரி, அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு உச்சகட்டமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய சுஜாயியாவினுடைய தாக்குதல்களில் சுற்றி வளைத்து அவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சுஜாயியா பகுதிகளில் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாரிய எதிர்வினை தாக்குதல்களை நடத்துகிறது ஹமாஸ் மற்றும் அல் குதுஸ் படையணிகள். ஏன்னா இங்கே சவுத்தில் ஒரு புறம் தாக்குதல் நடக்கிற அதே நேரம் நார்த்து காசா, நம்ம இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறோம், நார்த்து காசாவிலிருந்து சவுத்து காசா வரைக்கும் எந்த பகுதிகளையுமே இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாது. முழு கட்டுப்பாடு ஹமாஸ்ட தான் இருக்குது. ஆனால் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்க இடத்தை எதையுமே இழக்கலை. காசாவில் இந்த பகுதியை நாங்கள் இஸ்ரேல் ஆக்கி விட்டோம், இந்த பகுதியை நாங்கள் பிடிச்சிட்டோம் என்று சொல்லுகிற எந்த இடமில் அவங்க இடம் பிடிச்சதாக எங்கே அறிவிச்சிருக்கிறாங்கன்னா ஜெனின்ல அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கே அறிவிச்சிருக்கிறாங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல அறிவிச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க்ல அறிவிக்கிறது தான் நடக்குதே தவிர காசாவுக்குள்ள ஒரு துளி நிலத்தை கூட அவர்கள் இதுவரைக்கும் இழக்கவில்லை. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த நிமிடம் வரைக்கும் கலீலி, அப்பர் கலீலி உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பாரிய நகரங்களை மொத்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்பதை ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா தொலைக்காட்சி பேட்டியிலேயே அறிவித்து விட்டார் என்பதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே அவர்களுடைய பகுதிகளை ஹிஸ்புல்லாக்கள் கைப்பற்றி இருக்கிறார்களே தவிர காசாவின் எந்த பகுதிகளையும் இதுவரைக்கும் இஸ்ரேலியர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு அவர்கள் சுஜாயியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். நுழையும் போதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை எதிர்த்து நின்று அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று ISW, CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பல திசைகளில் இருந்தும் இஸ்ரேலியர்கள் உள்ளே நுழைந்திருந்தாலும் அவர்களை எதிர்த்து அந்த திசைகளில் நின்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் போராடுகிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு CTP அதே போன்று ISW ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹமாஸ் இன்றைய தினம் தன்னுடைய படைகளை பாதுகாத்து சோதனைகளை எதிர்கொண்ட விதமாகவே தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்வது மட்டுமல்லாமல், ஹமாஸ் அதே போன்று பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு PIJ போராளிகளாக இருக்கிற அல் குதுஸ் பிரிகேட் உள்ளிட்ட அத்தனை பேருமே களத்தில் இறங்கி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். சுஜாயியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படைகளுக்கு எதிராக அவர்கள் நிலக்கண்ணி வெடிகளை மறைத்து வைத்து கேமரா மூலம் கண்காணித்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பட்டியலை வெளியாகி இருக்கிறது சுஜாயியாவிலே என்ன நடக்கிறது என்பது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலை நோக்கி அந்த சுஜாயியா பகுதிகளில் இருந்து அவர்கள் தாக்குதல்களையும் ஏவுகணைகளையும் ஏவுகிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னா, ரஃபா பகுதிகளில் குறிப்பாக தாலல் சுல்தான் பகுதிகளில், ஜப்பான் கார்டன் என்கிற பகுதிகளில், இப்படி பல பகுதிகளிலும்
யாசின் 105 மூலமாக பாரிய தாக்குதல்களை அவர்கள் மெர்காவா டேங்குகளை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பின்னால் நாம் பார்க்க இருக்கிற வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்தில் எப்படி அவர்கள் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 8 மாதங்களில் இதுவரை நடக்காத அளவுக்குண்டான தாக்குதலையும் இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஊடகங்களுடைய கருத்து பிரகாரமே இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இதுவரைக்கும் காசாவிலே யுத்தம் ஆரம்பித்த ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாக 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 5க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 5 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்போ நம்ம வீடியோவை பார்த்தா தெரியும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், எத்தனை பேர் காயம் அடைந்திருக்கலாம் என்பதும் தெரியும். அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய செய்திகளில் அல் குதுஸ் பிரிகேட் சொல்றாங்க காசாவில் இருக்கக்கூடிய சுஜாயியா பகுதிகளில் பகதாத் லேன்ல பகதாத் தெருவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மேல அட்டாக் நடந்திருக்கிறது. அதே போன்று அல் நாசர் சலாஹுத்தீன் படைப்பிரிவுகளோடு இணைந்து இன்றைக்கு கிசூஃபீம் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அல் குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கிறது. அதே போன்று ஜியோனிச ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மின்ரத் என்கிற பகுதி, அந்த பகுதிகளில் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அல் குதுஸ் பிரிகேட் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். காசாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய சுஜாயியா பகுதிகளில் இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது மோட்டார் தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அல் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று துவான்சி பகுதிகளில் பகதாத் லேனோடு ஒட்டி இருக்கக்கூடிய துவான்சி பகுதிகளில் இன்றைய தினம் அவர்கள் மீது நாங்கள் முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருந்த நிலக்கண்ணி வெடிகளை வெடிக்க செய்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சுஜாயியா பகுதிகளில் கேண்டில் என்கிற ஒரு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக கலீஃபர் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் ஹுதா பள்ளிவாயலுக்கு அருகாமையில் இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஆளில்லா விமானம் ஒன்றை தரையிறக்கி இருக்கிறோம், கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைய தினம் சுஜாயியாவிலே பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்பாவிகளை காப்பாற்றுவதற்காக ராணுவத்தின் மீது சரமாரியான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அல் ஜசீராவே எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக இதை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இப்படி ஒரே நேரத்தில் ஒரு சுற்றுவட்டமாக வலைத்தெடுத்து நடத்திய ஒரு தாக்குதல் இல்லை என்கிற அளவுக்கு பாரிய தாக்குதலாக அது நடந்திருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், மிக முக்கியமான சுஜாயியாவினுடைய ஒரு முக்கியமான பகுதி, இது பாரிய ஒரு பகுதி. இந்த பகுதியை எடிட்டிங்லே அவங்க எதுவரைக்கும் சுற்றி வளைத்திருக்கிறோம் என்பதை இப்ப காட்டுவாங்க, நீங்க அதை கவனிக்கலாம். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தில் தான் தாக்குதல் நடத்த இருக்கிறார்கள் என்பதை அவங்க காட்டுறாங்க. இந்த இடத்துல முழுவதுமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் நிக்குது. அது எங்கெங்க நிக்கிறாங்கங்கிறது இப்ப அவங்க காட்டுவாங்க. இப்ப இது அதாவது இந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அவங்க கலர் பண்ணி ரெட் கலர்ல இந்த பகுதியில் காட்டுற பகுதி தான், இந்த பகுதியை ரெட் பண்ணி காட்டுவாங்க. அந்த பகுதி தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க நீங்க பார்க்கலாம் இந்த பகுதி முழுவதுமாக. இப்ப அதை ஜூமுக்கு வர்றாங்க. இதுல நீங்க பாருங்க, முதலாவது அவங்க காட்டுறது 1 2 3 4 வெஹிக்கிள் நிற்கக்கூடியது அவங்க காட்டுறாங்க. 4 வெஹிக்கிள் ஒரே நேரத்தில் நிற்கிறது. அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம் மேலதிகமாக 5 6 7 8 வெஹிக்கிள் 9
9 வெஹிக்கிள்ஸ் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். 9 வெஹிக்கிள்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு மறைத்து தான் காண்பிக்கப்படும். ஆல்ரெடி அவங்க பல பகுதிகளை மறைச்சு தான் இருக்கிறாங்க. மறைப்பதற்கான காரணம் எந்த இடம்ங்கிறத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அவங்க மறைக்கிறாங்க. நம்ம மறைக்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோவை யூடியூப் உங்களுக்கு காட்டாமல் இருந்துடக்கூடாது என்பதற்காக. இப்போ இவங்க அட்டாக் பண்ணினதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கே வெடிக்கிறது என்கிற காட்சிகளையும் எங்கே போய் தாக்குதல் நடத்துகிறது என்கிற காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவங்க அங்கே தாக்குதல் நடத்த கரெக்டாக இங்கே வந்து வெடிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய பகுதிகளை நோக்கி சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். இது முதலாவது தாக்குதல். இப்படி பல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதில் இரண்டாவது தாக்குதல் இந்த பகுதிகளிலே நடத்தப்படுகிற காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இப்படி இன்றைக்கு முழுவதும் அந்த பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 4 பேர் செத்து 5 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. அப்படி காயப்பட்டதற்காக ஒரே நேரத்தில் எப்பயாவது 7 தடவை ஹெலிகாப்டர் வந்து போகுமா? ஏன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தடவை வந்து போனாங்களா? யோசிக்கணுமா இல்ல? 7 தடவைகள் இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்து இறங்கி ஆட்களை எடுத்துக்கொண்டு செல்கிறது. அந்த ஹெலிகாப்டரில் ஒரே நேரத்தில் 15 பேர் என்ன தூக்கி போட்டு போகக்கூடிய ஹெலிகாப்டர், அவர்களுடைய பறக்கும் ஆம்புலன்ஸ் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டரை 7 தடவை இறக்கி ஏற்றி இருக்கிறான். ஆனால் 4 பேர் கொல்லப்பட்டு 5 பேர் காயமடைந்தார்கள். இதுக்காகத்தான் 7 தடவை வந்து போனாங்களா? ஒருத்தருக்கு ஒரு முறை வச்சா நம்ம 9 தடவை வந்துட்டு போயிருக்கேன்னு ஒப்பிட்டளவில் பார்த்தா. ஆனால் 7 தடவை வந்துட்டு போறான்னா அவர்களுடைய பட்டாலியன் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த அளவுக்கு அவர்கள் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை தவிர்த்து, அங்கே அழிக்கப்படுகிறது காசா என்பதை தவிர்த்து, அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காசாவிலே இயங்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய ஒரு ஜெனரல் இடத்தில் அவர்கள் எடுத்த பேட்டியை தெரிவித்திருக்கிறார்கள். காசாவிலே எந்த பகுதிகளிலும் ஹமாஸை அழிக்க முடியவில்லை, ஹமாஸை மொத்தமாக அழிக்கவும் முடியாது என்பதை பெயர் குறிப்பிட விரும்பாத இராணுவத்தின் மிக முக்கியமான அதிகாரி சொல்லியிருக்கிறார் என்று எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய உதவியால் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர வீரர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக சுதந்திரத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் போராடுகிற அந்த போராட்டங்களை தவிர்த்து நாம் அவர்களுக்காக செய்ய முடியுமான ஒரே காரியம், அந்த மக்களுக்காக இருகரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்களுக்காக தொழுகையிலே அழுது புலம்புங்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு முடிந்த வரைக்கும் குரல் எழுப்புங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்கிற விவகாரங்கள், அது தொடர்பான தனி வீடியோவை நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி இன்றைக்கு முழுவதுமாக பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். குறிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற மறுகணமே சுஜாயியாவிலே கொல்லப்படுகிற அப்பாவிகள் மீதான இந்த தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். சுஜாயியா உள்ளிட்ட முழு காசாவும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் முற்றுமுழுதாக இல்லாமலாக்கப்பட வேண்டும். தீவிரவாதமற்ற பயங்கரவாதமற்ற சிறப்பான அமைதியான மக்களாக அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். சுஜாயியா தொடர்பான மேலதிக விவரங்களை அங்கு வெளியாகக்கூடிய செய்திகளோடு உடனுக்குடன் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி அங்கு நடக்கக்கூடிய செய்திகளில் உடனே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய செய்திகள் வரும்போது உடனடியாக இன்னொரு வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை தெரிவிப்போம் என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.